இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் Azure சர்டிஃபிகேஷனில் வந்து முதலாவது சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் Azure Fundamentals, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் Azure Administrator 104. ஸோ இந்த ரெண்டு சர்டிஃபிகேஷன் தான் மெயினாக நாங்கள் கன்னியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் Azure Fundamental வந்து இருக்கிற லேப்பை பற்றினது தான் இந்த காணொலி. ஸோ இதில் வந்து நாங்கள் Azure Fundamental இருக்கிற மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் Azure Fundamental வந்து 18 லேப் வந்து இருக்குது. இதில் வந்து நாங்கள் இப்போ இந்த காணொலியில் வந்து முதலாவது லேப் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் பார்ட்னரோடாக வந்து Azure லேப் செய்யக்கூடிய ஒரு ஆக்சஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் எப்படி வந்து Azure லேப் வந்து இருக்குமென்றது நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ இது தொடர்பான ஒரு அடிப்படையான நாலேஜ் வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் நுழையிறதுக்கு முன்னுக்கு இது தொடர்பான அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுக்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இதில் வந்து முதலாவது Azure ஃபண்டமெண்டல் ஆப்பில் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் கிரியேட்டிங் ஏ விர்ச்சுவல் மிஷின் இந்த போர்ட்டல். ஸோ இதுதான் வந்து முதலாவது காணொலி. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 hour. இது வந்து ஒரு 10 minutes முடிக்கக்கூடிய ஒரு லேப் செஷன் உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆக்சஸ் எடுத்தோன்னே வந்து ஒரு வந்து ரிமோட் டெஸ்க்டாப் வந்து எங்களை எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது கூட வந்து நாங்கள் இந்த லேப்பை செஞ்சு கொள்ளலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஈஸினஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு மானிட்டர் யூஸ் பண்ணுறவீங்களா இருந்தால் லெஃப்ட் ஷீட் ஒரு மானிட்டர்லையும் மற்றதை வந்து லேப்பை இதில் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறபடியாக வந்து சேம் விண்டோவில் வச்சு உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கைடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து எல்லாமே சிமுலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்க லெஃப்ட் ஷீட்டை படி பார்த்து கொண்டு போனாலே ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ நாங்கள் வந்து இப்போ லேப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முதலாவது என்ன செய்யணும் மட்டும் சொன்னால் நீங்கள் வந்து ப்ரௌசரில் போயிட்டு வந்து portal.azure.com லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணுறதுக்காக நீங்கள் இதில் இருக்க டி ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் பண்ணும் இதில் இருக்க லெட்டர்ஸு. ஸோ நீங்கள் சிம்பிளாக வந்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க மைக்ரோசாஃப்ட் அசூர் போர்ட்டலை வந்து. ஸோ இதுதான் முதலாவது ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து அசூர் போர்ட்டலுக்கு போன பிறகு ஸோ இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணி கொள்கிறது தான் இந்த முதலாவது லேப்பிൻ്റെ வந்து நோக்கம். ஸோ நாங்கள் அடுத்த ஸ்டெப்பாக வந்து இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் க்ரியேட் ரிசோர்ஸஸ்க்குள்ளே போயிட்டு வந்து எங்கேயும் விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். எல்லாட்டிக்கும் வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விர்ச்சுவல் மிஷின் ஐக்கன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் க்ரியேட் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் ரைட் கார்னரில் வந்து க்ரியேட் Azure virtual machine. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த virtual machine கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், ஷெல் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ நாங்கள் அதாவது அடுத்தடுத்த லேப்பில் பார்ப்போம். இது வந்து சிம்பிளாக நாங்கள் ஒரு சிங்கிள் virtual machine எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லேப் வந்து. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து இதில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்க சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசோர்ஸ் குரூப் வந்து இதில் இருக்க டிஃபால்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விர்ச்சுவல் மிஷின் நேம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் மை விஎம்னு சொல்லி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ மை விஎம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஜன் வந்து யூஎஸ் ஈஸ்ட், US 2. ஓகே, அதுக்கும் வந்து அதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைலபிலிட்டி zone, நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிடன்டன்சி ஆப்ஷன் ரிக்வயர்ட். ஓகே, அதே மாதிரி நாங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது சைஸ் D2V3. அதுக்கு வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து மெயின் அதில் பார்க்க வேண்டியது அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணணும். இது வந்து இதில் சொல்லியிருக்கிறது விண்டோஸ் சர்வர் 2019 டேட்டா சென்டர், விண்டோஸ் சர்வர் 2019 டேட்டா சென்டர் ஜெனரேஷன் 2. ஓகே, தென் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் தந்திருக்கிறதே கொடுப்போம் Azure யூசர்.
அதே நேரத்தில் வந்து பாஸ்வேர்ட் வந்து யா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினான விஷயம் என்னென்னு சொன்னால் செலக்ட் இன்பவுண்ட் போர்ட்ஸ். மெயினாக வந்து நீங்கள் இதில் ஆல்ரெடி வந்து ஆர்டிபி வந்து கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் வந்து ஹெச்டிபி 80 வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் வந்து நீங்கள் பப்ளிக் ஐபியை வந்து சூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து அந்த அக்சஸ் உங்களுக்கு இருக்காது. எல்லாத்துக்கு போர்ட் 80 எனேபிள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து பப்ளிக் ஐபி கூட வந்து அக்சஸ் பண்ணுறது வந்து அது. ஸோ இந்த ஸ்டெப்பும் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விட்ச் டு த மேனேஜ்மெண்ட் ஆப் அண்ட் இட்ஸ் மானிட்டரிங் செக்ஷன் செட்டிங்ஸ். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டொப்பில் வந்து மிடில் மானிட்டரிங் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ மானிட்டரிங்கில் போயிட்டு பூட் டயக்னாஸ்டிக், ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட் பட்டன். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ரிவ்யூ அண்ட் கிரியேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எது செக் பண்ணி நீங்கள் கொடுத்த பராமீட்டர் எல்லாமே சரியாக இருக்குதாண்டு ஓகேன்னு சொன்னால் இந்த எரரும் இல்லாமல் லோட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ வந்து கிரியேட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கிரியேட்டை கொடுத்த பிறகு வந்து ஒரு சில நிமிஷம் வந்து எடுக்கும் இது வந்து கிரியேட் ஆகிறதுக்கு. கிரியேட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் மேலே, யூ வில் ரிசீவ் update on the deployment page and by the notification area. Okay. ஸ்டில் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. டிப்ளாய்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கோ டு ரிசோர்ஸஸ் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் அடுத்த கேட்டகரிக்குள்ளே போகலாம். டாஸ்க் 2க்கு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு சொன்னால் அசூர் லேப் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் இருக்கிற இந்த 18 லேப்பை தவிர அசூர் ஃபண்டமெண்டலுக்கு சேலஞ்சாக வந்து கொஞ்சம் லேப்ஸ் இருக்குது. அது என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் டைம் ப்ராப்ளம் வரதை வச்சுக்கொண்டு அசூர் சர்வீஸில் வந்து அவங்க கொடுக்குற கிளைண்ட்டுக்கு கொடுக்குற சர்வீஸில் ஏதாவது வித்தியாசமான எரர்களோ இல்லாட்டிக்கு அதில் மெயினாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தின் அடிப்படையில் வச்சு டிசைன் பண்ணப்பட்ட லேப்புகள் தான் வந்து இந்த சேலஞ்ச் லேப். ஸோ அதை பற்றியும் பார்ப்போம் இந்த 18 லேப்பு முடிய. ஸோ இப்போ வந்து கிரியேட் ஐடி டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட். ஸோ நாங்கள் வந்து வர்ச்சுவல் மிஷினுக்கு போகிறதுக்கு இதில் வந்து வர நோட்டிஃபிகேஷனில் கோ டு ரிசோர்ஸஸ் இருக்கும், இல்லாட்டி இங்கேயும் இருக்கும். ஸோ நாங்கள் இதை கொடுத்துட்டு போயிட்டு ஸோ இது வந்து டன். இப்போ வந்து நாங்கள் அடுத்த டாஸ்க் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கிரியேட் பண்ண வர்ச்சுவல் மிஷினை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொண்ட வர்ச்சுவல் மிஷின் ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் இருக்குது. கம்ப்யூட்டர் நேம் வந்து மை விஎம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ், இமேஜ் பப்ளிஷர் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர்ஸ். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். 64 bit. யா இதில் நாங்கள் இருக்கிற டிஃபால்ட்டாக கொடுத்தது வந்து எல்லாமே வந்து இதில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண வர்ச்சுவல் மிஷின் ஒட்டுமொத்த டீட்டெயிலும் பார்த்துட்டு இப்போ வந்து கனெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து இந்த வர்ச்சுவல் மிஷின் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ நாங்கள் அதை இதனோட கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தா இதில் இருக்கிற ஆர்டிபியை வந்து ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன், அதாவது வந்து ஆர்டிபி ஃபைல் வந்து நீங்கள் ரன் பண்ணணுன்னு ஓப்பன் பண்ணது இது வந்து கனெக்ட் கேட்குங்க. இதுதான் உங்களோட virtual machine பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்கள் உடனே பார்த்தது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆர்டிபி கனெக்ஷனை
டவுன்லோட் பண்ண பிறகு கனெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும். ஸோ இதில் இருக்கிறத யூஸ் பண்ணபடியே நாங்கள் இப்படியே கொடுப்போம். ஸோ ஆத்தென்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் க்ளவுடில் அசூரில் வந்து க்ரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷின் வந்து உங்களால் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனை பயன்படுத்தி பப்ளிக் ஐபியை கொடுத்து நாங்கள் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் க்ரியேட் பண்ண விர்ச்சுவல் மிஷினை. ஸோ இந்த ப்ராசஸ் டன் டிக் பண்ணிவிட்டு போனோம்னு சொன்னால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் all done. So task 3 install the web server role and test. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் PowerShell ஓப்பன் பண்ணி ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச்சில் வந்து PowerShell சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் விண்டோஸ் PowerShell வரும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்தது என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வெப் சர்வர் ரோலை வந்து இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கமாண்டை வந்து நீங்கள் PowerShell ரன் பண்ணிவிட்டு ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க விண்டோஸ் சர்வர் ஃபியூச்சர்ஸு. ஸோ இன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்குது. ஸோ பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வெப் சர்வர் ரோலை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதுன்ற பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து அசூர் இருந்து ஒரு பர்டிகுலர் வெப் சர்வரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். விஎம் விர்ச்சுவல் மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளோட பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வெப் சர்வர் நோக்கம் என்ன, ஒரு வெப் அப்ளிகேஷனையோ என்னத்தையோ வந்து ரன் பண்ணி யூஸ் பண்ணுறது தானே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து இந்த வெப் சர்வர் வந்து விர்ச்சுவல் மிஷினில் வந்து ரன் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த ஃபியூச்சர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ்னூடாக நம்ம வந்து நம்ம இந்த பர்டிகுலர் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு வெப்சைட்டையும் என்னத்தையும் வந்து வியூ பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதை தான் நாங்கள் அடுத்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ நாங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் இதையும் க்ளோஸ் பண்ணலாம். இது ஒரு ரிமோட், ஏற்கனவே நாங்கள் லேப் செய்கிறது ஒரு ரிமோட் சர்வர். ஸோ அதுக்கு பிறகு இப்போ வந்து அந்த ரிமோட் சர்வருக்குள்ள இன்னொரு ரிமோட் சர்வர் ஒன்றா இருக்குது. ஸோ
இதையும் க்ளோஸ் பண்ணி போட்டு அடுத்து நாம் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சது. நம்மளோட விர்ச்சுவல் மெஷினில் போயிட்டு ஸோ நீங்கள் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் ஓவர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கொள்ளலாம். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போயிட்டு வந்து நீங்கள் காப்பி பண்ண உங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் இங்கே லோட் பண்ணும்போது உங்களால் வந்து நீங்கள் அதில் டெஸ்ட்டுக்கு லோட் பண்ண வெப் பேஜை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம உங்களோட பப்ளிக் ஐபி அட்ரஸ்னோடாக நம்ம கிரியேட் பண்ண வெப் சர்வரை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த லேப். இதில் வந்து கீழே என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் இந்த லேப் ப்ரொசீஜர் முடிய வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்பை வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னென்னு சொன்னால் அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். நாங்கள் லேர்ன் பண்ணும்போது நம்ம அசூரில் இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்ஸில் வந்து பே பண்ணி வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் முடியாது டெலீட் பண்ண விட்டோம்னு சொன்னால் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். நாங்கள் ஒரு மறந்து போய் விட்டால் கூட வந்து நிறைய காசு வந்து திருப்பி கட் பண்ணிடுவாங்க நம்ம கொடுத்து கிரெடிட் கார்டில் இருந்தோம் இடத்துலேருந்து. ஸோ அதுதான் வந்து ரெகுலர் ப்ரொசீஜர். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நாங்கள் என் பண்ணாலே அடுத்த முறை லோட் பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிடும். ஸோ இது வந்து ப்ராக்டிஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் என் பண்ணிக்கொள்வோம் இந்த லேப்பில். ஸோ இவ்வளோ தான் Azure ஃபண்டமெண்டலில் முதலாவது லேப்பில் இருக்கிற விஷயங்கள். ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களால் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் பார்ட்னரோடாக வந்து இந்த பர்டிகுலர் லேப்பை வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ள இயலாட்டிக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் இந்த லேப்பில் இருக்குன்ற விஷயத்தை என்ன சொன்னால் நான் தேடின வரைக்கும் பெருசாக வந்து ரிசோர்ஸஸ் வந்து தமிழில் இல்லை. அதால் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.